எமகாதகி சொல்கிறோம். நம்ம நிறைய பேர் ரொம்ப ஒரு பேர் கெட்டிக்கார பிள்ளை அல்லது கெட்டிக்கார மனிதர்களை பார்த்து எமகாதகன்கிறோம். எமகாதகி, ஆமாம், இந்த திரைப்படம் எமகாதி என்ற திரைப்படம் வெளியாகிருக்கு. இதில் என்ன முக்கியமானதுன்னா, நம்ம நிறைய இது யார் தயாரிச்சிருக்காங்க, நைசட் மீடியா ஒர்க்ஸ் சார்பாக சீனிவாச ராவ் ஜலகமும் கோ ப்ரொடியூசர் கணபதி ரெட்டியும் செஞ்சுருக்காங்க. இவர்கள் தமிழ் திரையுலகில் ஒரு 20-30 ஆண்டுகளாக முயற்சித்து அது முடியாமல் போகவே என தயாரிப்பாளரை பிந்தி வருவோம் அந்த விஷயத்துக்கு. இன்றைக்கி அவர்களே தயாரித்து அவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த குறிப்பாக டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த இயக்குனர் பைபின் ஜார்ஜ் ஜெய்சீலன் அவரை வச்சு இயக்கி ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். அதாவது நம்ம சிங்கம் படத்தில் சொல்லுவாப்புல, ஓங்கி அடித்தா 1 டன்னு, அதை பார்த்துருப்பீங்க, இதை பார்த்துருப்பீங்க, சினிமாவில் பார்த்துருப்பீங்க, ட்ராமாவில் பார்த்துருப்பீங்கன்னு சொல்கிற மாதிரி பழி வாங்குவது மனிதர்கள் மூலமாக பழி வாங்குவது, பேய்கள் மூலமாக பழி வாங்குவது, அப்புறம் நாய் வழியாக பழி வாங்குறது, நாயை வச்சு நாயே பழி வாங்குவது, பூனை பழி வாங்குவது, நிறைய மிருகங்களை வச்சு யானையெல்லாம் பழி வாங்கக்கூடிய கதையை நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு பிணம், உயிரற்ற ஒரு பிணம் இறந்ததற்கும் அதை அடக்கம் செய்வதற்கும் இடையில் உள்ள காலகட்டங்களில் எப்படி பழி வாங்கிறது, தன்னை கொன்றவர்கள் அல்லது தன் மீது பழி தீர்த்தவர்களை எப்படி உலகிற்கு காட்டி கொடுக்கிறதுங்கிறது தான். அதை வச்சு பிணம் அப்படின்னு நீ என்னாச்சுன்னா, அந்த பிணமாக ஒரு ரூபா கைக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நீலா என்ற கேரக்டரில் பண்ணுறாங்க. அவர் ஒரு மருத்துவர், எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர்னா டாக்டர் என்பதை விட எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர், ஒரு எம்டி போயிருக்கிறாரு. அந்த கேரக்டருக்கு அவர் தான் பொருத்தம்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதில் என்னாச்சுன்னா, இப்போ நிறைய அந்த ஆவிகள் மூலம் ஈவன் ஈயை வச்சு கூட பழி வாங்குறதா பண்ணும்பொழுது இந்த பிணத்தை வச்சு செய்திருக்கிற ஒரு நல்ல முயற்சி, அது வெற்றியும் பெற்றிருக்கிறார் வச்சுக்குவோம். அடுத்தாப்புல என்னாச்சுன்னா, இப்போ நிறைய பேர் அந்த திரைப்படத்தில் நிறைய நண்பர்கள் கேட்டாங்க, அவர்கிட்ட அந்த இயக்குனர்கிட்ட கேட்டாங்க, ஏங்க இப்படி ஒரு கதையை, ஒரு அற்புதமான கதையை கொண்டு போய் தமிழில் எடுப்பதற்கு யாருமே இல்லையா? அது ப்ரொடியூசர் ஒரு தெலுங்குக்கார போய் கொண்டு இருக்கிறது, இல்லை ஒரு மொழியை ஒரு சமதர்மா இருக்க வேண்டிய ஒரு நண்பர் கேட்குறாரு. அதுக்கு ஒரு மழுப்பெல்லாம் சொல்லலான்னு நம்ம சொல்கிறோம். என்னாச்சுன்னா, கதையை வச்சுட்டு எத்தனை ஆயிரக்கணக்கான இயக்குனர்கள், உதவி இயக்குனர்கள் வரும்பொழுது திரும்பி பார்ப்பதற்கு கூட நேரம் இல்லை. அது யாரும் வெற்றி பெற்று விட்டு அவர்களை நோக்கி போய் குவிச்சிட்டு போய் அப்புறம் இருக்கிறதெல்லாம் போட்டு இருக்கணும், ஒரு வச்சு அடிதடி பண்ணணும், அப்படியே ஒரு வச்சு குத்துப்பாட்டு போடணும், ஒரு அவர்களை தேர் எடுத்து தெருவில் விட்டு அனுப்ப அது ஆரம்பத்தில் போனா உனக்கு இப்படியே பண்ணக்கூடிய இயக்குனர் மத்தியில் ஒரு தெலுங்கு தஞ்சை ஒரு பண்ணியிருக்காங்க. அவரு அந்த மாதிரி ரொம்ப அதிபுத்தரமான கேட்டு தேர்ந்தெடுக்கிறது டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த ஒரு வயல்வெளி ஒரு அந்த பெண் இறந்தால், அது தற்கொலை செய்திருந்தால், அந்த புதிய கண்ணோட்டம், புதிய அது கதை திருட்டு ஒரு பெண் ஒரு பிணமாக ஒரு பிணமாகவே அது செய்யப்பட்ட ஒரு கதை. என்னாச்சுன்னா, இதுல கீதா அந்த பெண்ணோட தாயாக
ஒரு நல்ல பாரம்பரியமிக்க குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அது பெண் ஒரு மிடில் ஏஜ்னா ஒரு 40-50 வயசுக்குள்ள உள்ள பெண். மாமன்னன் படத்துக்கு முந்தையே இது தயார் பண்ணப்பட்டதா சொன்னா கூட அதில் வந்து ஒரு பிரசன்டேஷன் வந்து மிக அழகாக கொடுத்துருக்கிறார். யார் பாலச்சந்தருடைய மருமகள் தானே. அடுத்தாப்புல இதில் அந்த ஹீரோ நம்ம அவரும் மயிலாடுதுறைக்காரு. அந்த ஹீரோ வந்து அந்த ஒரு காதலன், இளம் காதலன், உள்ளூர்ல வந்து ஒரு நலிந்த நிலையில ஒரு பிரஷரைஸ் பண்ணப்பட்ட ஒரு பர்சன் வந்து அரசு பணியில உள்ளூர்ல இருந்தா எப்படியெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ண, அது பதவி காட்டவில்லை. அந்த பொண்ணு வந்து வாங்க வெளியூர் போயிடலான்னு சொல்லும் பொழுது அவர் எப்படி அதை பிரசன்ட் பண்றார். அந்த பெண்ணை வந்து கோபத்தில் அடிக்கும் பொழுது, ஒரு காதலை கொச்சைப்படுத்தும் பொழுது, அவர் காதலித்து போர் யாரோ காதலிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ இவங்க போய் வேற யாரும் தள்ளி விட்டு போறப்ப, கையை பிடிக்கிறப்ப தள்ளி விட்டு போறத வந்து கூடிய பிரச்சனைகள் அது. அதாவது நாக்குல கூட நிறைய அந்த இதெல்லாம் கொக்கிக்கெல்லாம் போட்டு போனா தொப்புள்ள எல்லாம் பண்ணும் பொழுது குத்தி இருக்கிறார். அப்படியே சார் குத்துறதுல அது குத்தாமல் கொன்னு கொலை வாங்குறது, பின்னி பெடல் எடுக்கிறதுங்கிறது அந்த படத்துல செஞ்சிருக்கிறார். ஒரு ஒரு சீட்ல உட்கார்ந்துக்கிட்டு அந்த கண்ணை கொஞ்சம் கூட இந்த பக்கம் திரும்ப, அந்த பெரிய பெரிய ஆட்டம், ஒரு அடி துப்பாக்கி கத்தியின்றி ரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருகிறது சொன்ன மாதிரி, பாரதி சொன்ன மாதிரி படத்தை இது ஒரு படி. அது தவிரமா இது என்ன அந்த யாருனாக்கா, இந்த விஷயத்தில் நம்ம வந்து இந்த கதை இது போல கொண்டு போனா தமிழ் திரையுலகம், மலையாளத்து நண்பர்கள் தான் இந்தியாவில் மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள், நம்ம தமிழர்கள் வந்து அறிவாளிகள். அப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு போகாம, மாநில ரீதியாக கொண்டு போகாம எல்லா மொழிகளுக்கும் எல்லா நாடுகளுக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு திரைப்படத்தை கொடுத்துருக்காங்க. இது குடும்பம் எல்லாம். இதில் என்னாச்சுன்னா, சதீஷ், சிவா இவங்க இந்த எய்முடைய பிஆர்ஓக்கள் அதை கொண்டு போவதற்கு அது எவ்வளோ ஒரு பேலன்ஸ் பண்ணுறாங்கிறத நம்ம ஒத்து பார்த்தோம்னா, ஒரு நல்ல படைப்பு மக்களிடம் சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் இருக்கிறதுக்கு அவர்கள் எடுத்த முயற்சிகள் வந்து எங்கேயோ கொண்டு போயிட்டு சேர்ந்துட்டாங்க. அப்புறம் வந்து நரேந்திர பிரசாத் தான் அந்த பண்றார். மயிலாடுதுறை சொன்னோம்ல, அந்த நண்பர் வந்து அந்த பாத்திரத்தை அவர் காதல தெரிவிக்கிறப்போ அவங்க அப்பா எல்லாம் வந்து தடுக்கிறது, அதை எப்படி அந்த ஊருக்கு கொண்டு போறப்போ அதை கொலை செய்தவரே வந்து பழியை திருப்பி போடுவதற்காக அவர் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர் என்பதற்காக அது சுலபமாக கையாண்டுகிறது என்பதை வந்து இது ஜாதிய படம் அல்ல, மத படம் அல்ல, பொழுதுபோக்கு படம், சமுதாய சிந்தனை உள்ள படம். இது பார்க்க வேண்டிய படம். குடும்பம், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் கூட பார்க்கலாம்.